இந்த உலகத்திற்கொத்த வேஷம் தெரியாமல், இந்த உலகம் இந்த வியாதியில் நீ மரிக்கப் போகிறாய், இதுக்கு வாய்ப்பு இல்லை என்று சொல்லுகிற அந்த பொய்களை, அந்த வேஷத்தை நம்ம தெரியாமல், அதை நெகட்டிவ் கன்ஃபெஷனை நம்மளை அப்படியே டிக்ளேர் பண்ணாமல், நம்ம ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை தியானிப்பது மூலம் நம்முடைய மனம் புதிதாக்கப்பட வேண்டும். அந்த புதிதாக்கப்படும் பொழுது தான் தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்போது வியாதியை கொடுக்கிறவர் தேவன் அல்ல, வியாதியை சுகமாக்குற தேவன்தான் யெகோவா ரஃபா ஆகிய இயேசு கிறிஸ்து என்பதை நாம் அறிந்து கொள்வோம். அப்பொழுது தான் அந்த வியாதியிலிருந்து விடுதலையை நோக்கி நம்ம ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடும். இல்லை என்றால் இந்த வியாதியை கொடுத்ததே இயேசுதான் என்ற ஒரு சிந்தனையில் கன்ஃபியூஷனில் நம்ம அங்கேயே அந்த ஹீலிங்கை கிளைம் பண்ணாமல் ஒரு புலம்பலுக்குள்ளே அமைதியாக இருப்போம். தேவ வசனங்களை நம்ம தியானிக்கும் பொழுது நம்முடைய சிந்தனையும் புதுப்பிக்கப்படுகிறது. எனக்காக சிலுவையில் அவர் ஏற்கனவே ஜெயத்தை கொடுத்து விட்டார், நான் அறிக்கை பண்ணி ஜெயம் எடுப்பேன் என்பது தான் அந்த புதிதாக